தெளிந்த புத்தி தேவனை அறிந்த மக்களுக்கு தேவை என்பதை வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. விடுதலை பெற விரும்புகிற, தப்பித்துக் கொள்ள விரும்புகிற, தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிற ஜனங்களுக்கு தெளிந்த புத்தி தேவையாம். அப்போ தெளிந்த புத்தி எந்த மனிதனுக்கு கிட்டும்? அதை அந்த வசனத்தின் 2வது பகுதியில் வேதம் அருமையாக சொல்லுகிறது, விழித்திருங்கள் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சரீர பிரகாரமாக கண்களை திறந்திருக்கிறதை குறித்து என் வேதம் சொல்லல. நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்துல அருமையாக வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி அருமையான அறிவுரை கொடுக்கப்படுகிறது. நீங்களும் நானும் நம் குடும்பத்தின் பிள்ளைகளும் சபையாக நம்மெல்லாம் இணைந்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அவரை நோக்கி பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையுமே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, விழித்திருக்கிற அனுபவத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமே. ஆனால் பொல்லாத சத்துரு உங்களை விழுங்குவதற்கு வகை தேடுகிறானே, அவனுடைய கைகளுக்கு கர்த்தர் உங்களை என்னையும் விடுவித்து அற்புதமாய் நடத்தும்படியாக அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. விழித்திருப்பதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா? தெளிந்த புத்தியோடு விழித்திருப்பதற்கு அர்ப்பணிப்போமா? கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.